சாமி தாயத்தை கட்டி கொண்டு சொன்னதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னல, அதே சாமி குத்தமாகி பைக் பாதிலே நின்றுச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நீ எதுவுமே சொல்ல வேணாம், பேசாம வந்தா போதும். நாம இப்போ சொகுசுன்னு நினைக்கிற எல்லாமே கஷ்டம்னு வந்தா சுமையாயிடும். இதுவே நம்ம சைக்கிள் வச்சிருந்தா எம்பட்டு ஈஸியா தள்ளிட்டு வந்திருக்கலாம். என்ன முறைக்கிற? நான் சொல்றது நெசம் தானே. ப்ளீஸ் வித்யா, சத்தியமா என்னால முடியல. பேசாம நீ அரசனூர்ல தான் இருக்கேன்னு உன் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிற, பிரச்சனை முடிஞ்சிரும். நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? இல்ல, உன் அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. சரியா, போதுமா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம வா. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. நாம சாப்பிட்டுட்டு போலாமா? வித்யா, என்ன விளையாடுறியா? நம்ம சீக்கிரம் போகணும். இதோண்டு சொல்லிட்டு நீ இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்த. நான் ஒரு வயசு சோறு கூட திங்காம வந்துட்டேன். இப்ப பெட்ரோல் இல்லன்னு தள்ளிட்டு வர போறோம். எவ்வளவு தூரம் நடக்கிறது? இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. சாப்பிட்டே ஆகணும். வித்யா, இங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்காது வித்யா. நான் சென்னைக்கு போய் உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன். பசிக்கிறப்ப தானே சாப்பிட முடியும். அம்பட்டு நேரம்லாம் என்னால பசி தாங்க முடியாது. எனக்கு நீங்க சாப்பாடு வாங்கித்தா, இல்லனா என்னையும் சேர்த்து பைக்ல உட்கார வச்சு தள்ளு. என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மயக்கமா வருது. சரி சரி, வேணாம். நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன். சரியா, வா. நீ சொன்ன மாதிரி சாப்பிடலாம், ஆனா லேட் பண்ண கூடாது. சீக்கிரமா சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பணும். அது போறது இருக்கட்டும். லேட் ஆகுது வித்யா, சீக்கிரம் போணும். இங்கெல்லாம் நல்லாதான் இருக்கும். நீ பயப்படாம வா. என்ன இருக்குதுண்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட சாப்பாட்டு ஐட்டத்தை பரிமாற வகை சொல்லி காதால கேக்குற சுகமே தனி. நீங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, எது வேணுமோ நான் சொல்றேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, காரி 65, சிக்கன் 65, மட்டன் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா, செட்டிநாடு மட்டன் ஃப்ரை, காரி 65, சிக்கன் மஞ்சூரி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். விட்டா லிஸ்டே அரை மணி நேரம் சொல்லுவீங்க போல. ஏய் சொல்லட்டுமே. அவ்வளவு ஐட்டமும் ஒரே நேரம் சாப்பிடுறது சாப்பிட முடியாதுதே. ஆனா காதால கேட்கலாம்ல. வித்யா, நாம எவ்வளவு அவசரத்துல இருக்கோங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பண்ற? சரி, உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அண்ணே, உங்க கடையில என்ன ஸ்பெஷல் அத சொல்லுங்க. சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் கரெக்டா? அதானே வித்யா, நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். சாம்பார் சாதம் செம்மையா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துல கொண்டு வந்துருவீங்கல்ல? கொடுங்க கொடுங்க. அப்போ இவருக்கு ஒரு சாம்பார் சாதம், எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, காரம் தூக்கலா மட்டன் செட்டிநாடு, அப்புறம் சிக்கன் 65. அப்படிதான். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார்.
சாப்பிடும் போது மணி பர்ச மட்டும் இல்ல, நேரத்தையும் பார்க்க கூடாது. இந்தாங்க சார். சார் நான் அப்ப நான் வர்றேன், ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சரி. வரமா? இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியது. சூப்பர். இதெல்லாம் எப்படி சமைப்பானுங்கன்னே தெரியாது. நீ சாப்பிடுற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு வித்யா. இன்னும் நாம ரொம்ப தூரம் போகணும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. சின்ன வயசுல இருந்து உணவே மறந்துட்டு சாப்பிட்டு வளர்ந்தவத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சொன்ன மாதிரிலாம் இல்ல, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறியா? ஏய், உன் அத்தை மாமா எவ்வளவு தூரம் போயிருப்பாங்கன்னு தெரியாம நான் பதறிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பைக் வேற பெட்ரோல் இல்லாம நிக்குது. நீ இப்படி லேட் பண்ணா எப்படி வித்யா? சீக்கிரம் சாப்பிட கிளம்பணும்ல. சாப்பிடும் போது அவசரப்படுத்தாத, அப்புறம் எனக்கு சாப்பிடுற ஆசையே போயிடும். ஆசைப்படுச்சுன்னா எதிர்த்து வந்துருவியா? சாச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா சாப்பிடுவேன். சிரிக்காத, எல்லாம் உன்னாலதான். சீக்கிரம் சாப்பிடு, நான் போய் பில்லை கொடுத்துட்டு வரேன். வித்யா, முடிச்சதா? சரி சரி, சிரிக்கல. கிளம்பலாமா? சரி, போலாம். வா. உனக்கு உதவி பண்றேன்னு கூட வந்தவளுக்கு ஒரு விருந்தே வச்ச பாத்தியா? பெரிய மனசியா உனக்கு. ஆனா பாவம், நீ இதை சாம்பார் சாதத்தோட நின்னுட்ட. இன்னும் ரொம்ப தூரம் தள்ளணுமே, உன்னால முடியுமா? கொஞ்சம் இவ்ளோ இறக்கப்படுறல, பைக்கை வாங்கி கொஞ்சம் தூரம் தள்ள வேண்டியதானே? தள்ளலாம். ஒரு பொம்பளை புள்ள பைக்கை தள்ளிட்டு போனா பாக்குறவங்க கூட வர உன்னைய தப்பா பேசுவாங்கல்ல, அதனாலதான் வேணாம்னு நினைச்சேன். ரோட்ல போற யாரோ என்ன தப்பா பேசுறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீ தாராளமா வந்து பைக்கை தள்ளலாம். வா. அதுக்குல்ல, இப்பதான் சாப்பிட்டிருக்கேன். முடியாதுன்னு சொல்லு. எதுக்கு சும்மா சமாளிக்கிற? யாரால முடியாது? இந்த வித்யா மனசு வச்சா பைக் என்ன பெரிய பைக்கு, ஏரோப்ளைனே தள்ளுவா. சரி, முதல்ல இந்த பைக்கை தள்ளு. வா. தள்ளிடுவோம். தள்ளு. புடி புடி புடி. தள்ளு 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 தள்ளு. என்னமோ ஏரோப்ளைனே தள்ளுவேன்னு சொன்ன. தள்ளுவேன், ஆனா கொஞ்சம் பழக்க விட்டு போச்சுல. சரி சரி, நான் புடிச்சுக்கிறேன், நீ தள்ளு. என்ன சொன்னாலும் விட மாட்டேங்கிறானே. தள்ளு. அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ? சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் இப்பவே செரிச்சிரும் போல இருக்கே. சரி சரி, நான் ரொம்ப தூரம் தள்ளா நீ வருத்தப்படுவ. பைக்கு புடி. குடு. போ. கஷ்டமா இருக்கா? இதே கஷ்டம் தான் எனக்கும் இருக்கும். வீட்டுக்கு போற வரைக்கும் பேசாம இருக்கணும், இல்ல மறுபடியும் பைக்கை தள்ள விட்டுருவேன்.
ஹலோ ஸ்டாப் ஸ்டாப் இவங்ககிட்ட கேட்கலாம். ஸ்டாப் ஸ்டாப் பிரதர், இங்கேருந்து பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரம் இருக்கும்? முன்னால 1 கிலோமீட்டர்ல ஒரு பங்க் இருந்துச்சு. இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பங்கு வரும். ஆ, பக்கத்துல ஏதாவது பெட்டி கடையில பெட்ரோல் கிடைக்குமா? இல்லைங்க, அதெல்லாம் கிடைக்காது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சரிங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இப்படி ஒவ்வொரு பைக்கியா மறைச்சு பெட்ரோல் பங்க் எங்க இருக்குதுன்னு கேக்குறதுக்கு பதிலா கொஞ்சம் பெட்ரோல் வேணும்னு உதவி கேட்டா எப்பவோ நம்ம கிளம்பிருக்கலாம். இந்த ஹைவேல யார் நமக்கு பெட்ரோல் தருவாங்க? உதவி கேக்குறதுக்குன்னு மனசு இருந்தா குடுக்கறதுக்குன்னு 4 நல்ல மனசு இருக்கு. ஓ, ஆ, என்ன உதவி கேட்கும் போது முகத்தை சிடுசிடுன்னு வச்சுக்காம கொஞ்சம் சிரிச்ச மாட்டுக்கு கேட்கணும், அவ்வளவுதான். ஓ அப்படியா? எங்க நீ வாங்கி காட்டு பார்க்கலாம். ஆ, இப்ப பாரு. பார்க்கலாம். ஆ, அண்ணே அண்ணே நிறுத்துங்க. என்ன மேடம், லிஃப்ட் வேணுமா? இல்ல, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ட்ராப் பண்றேன். பரவாயில்லண்ணே. பைக்ல கொஞ்சம் பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. ஐயோ, உங்க பைக்ல இருந்து கொஞ்சம் பெட்ரோல் குடுக்கறியலா? அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. இந்த வரேன். இந்தாங்க மேடம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ் பிரதர். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதாலதான் அடிக்கடி மழையே பெய்யுது. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? இந்த உதவி கூட பண்ணலன்னா எப்படி? என்ன சஞ்சய், ஆச்சா? ஒரு நிமிஷம். சீக்கிரமா, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. என்ன பிரதர்? பிரதர் ஒரு நிமிஷம். என்னங்க பிரதர்? என்னங்க நீங்க காசெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணு ஹெல்ப் பண்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்புறம் பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. பார்க்கலாம். வரோம். வாங்க. ஐயோ, ஆர்வத்துல மொத்தமா பிடிச்சு கொடுத்துட்டோம். டைமர் ஆகுதே. எதுக்கு இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? என்னை மறுபடியும் கீழே தள்ளி விழாண்டு பாக்குறியா? நீ ஹோட்டல்ல சாப்பிட எவ்வளவு லேட் பண்ண? நான் சீக்கிரமா சாப்பிட சொன்னேன், கேட்டியா? அதே மாதிரி நான் எவ்வளவு ஸ்பீடா போனாலும் நீ கேட்காத. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் பெட்ரோல் வாங்கலன்னு வெயி, இந்நேரம் நீ இன்னும் பைக்கை உருட்டிட்டு தான் வந்திருப்ப, மறந்துடாத. ஆமா மேடம், நீங்க பெட்ரோல் வாங்கி தரலன்னா நம்ம வண்டியை தள்ளிட்டு தான் போயிருக்கணும். அதுக்காகலாம் என்ன மெதுவாலாம் போக சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில இருக்கேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த மரியாதை இருந்தா போதும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா பாரு, எல்லாம் என் நேரம். ஐயோ, இவங்க வேற குறுக்க நிக்கிறாங்களே. சார், ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. நீ யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, உங்க லைசென்ஸ் ஐயா பாரு, ஃபைன் கட்டி தான் ஆகணும். சார் 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 சார், வண்டியை ஓரம் கட்டியா? சார் ஓரம் கட்டியா வண்டியா? இறங்கியா கீழே, வண்டியை ஓரம் கட்டு. இது என்ன ரோடா இல்ல ஏர்கிராஃப்டா? பறந்து வர்ற? சார், ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், சாவி கொடுத்துருங்க சார். அர்ஜென்டா இருந்தா ஓவர் ஸ்பீட்ல போவியா? சிட்டி ஸ்பீடு லிமிட் தெரியும்ல? தெரியும் சார். அப்புறம் எதுக்கு வேகமா வந்த? அதான் சொன்னனே சார், அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு. இப்படிலாம் பேசினா நீ சரிப்பட மாட்ட. வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போறோம். கோர்ட்ல வந்து ஃபைனை கட்டிட்டு எடுத்துட்டு போ. சார் சார் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஓவர் ஸ்பீடு, ஓவர் பேச்சு. நீ ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ. சார், ஐயோ, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் போகணும். ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ண போறியா? சார்,
என்ன சார் திரும்ப திரும்ப தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்ன இந்த பொண்ணு உன் தங்கச்சின்னு பொய் சொல்ல போறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். கிளம்பு கிளம்பு. சார் 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 ஹலோ சார் சாரி சார் சாரி சார். 104. பார்த்துட்டே இருக்கியே, ஏதாவது பேசலாம்ல அவர்கிட்ட? நீதான் என்கிட்ட உதவி கேட்க மாட்டேன்னு சொன்னியே, அப்புறம் என்ன? நீயே சமாளிச்சுக்க வேண்டியதானே? உன்னால பைக் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியலல, நான் வாங்கி தரவா? உன்னால முடியுமா? வாங்கிட்டா என்ன செய்யற? சரி, என்ன செய்யணும்? நான் எப்பவாவது ஏதாவது வேணும்னு கேட்டா அது எதுவா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு செஞ்சிடணும். ம் சரி செய்றேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா செய்றேன். கொஞ்சம் போய் பைக்கை வாங்கு ப்ளீஸ். அவங்க உங்ககிட்ட என்ன பேசினாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி வெறும் தலையை மட்டும்தான் ஆட்டணும். எதுவுமே பேசக்கூடாது. சரி, என் கூட வா. ஆமையா, வக்கீல் கிட்ட பேசிட்டேன். சார், வர்றதுக்குள்ள அந்த பாக்குறதுக்கு சிங்கம் படம் சூர்யா மாதிரியே இருக்கிய. அப்படியாமா? நீங்க சொன்னது உண்மைதான் சார். நாங்க திருட்டு கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம். அப்படியா? ஆனா அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுற பையன் பைக்ல இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். என்னமா சொல்ற? ஆமா சார், அவனை பார்க்கதான் அவசரமா போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க பொடிச்சிட்டீங்க சார். என்னம்மா, இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? அதே சார் அவரும் சொல்ல வந்தாரு, நீங்க தான் கேட்கல. நீ படிச்ச பொண்ணு மாதிரி தெளிவா பேசுற இல்ல, ஆனா இந்த பையன் அந்த மாதிரி பேசலையே. ஆளும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. எப்படிதான் இவனை கட்டிட்டு வாழ போறியோ? இந்தா, தேங்க்யூ சார். என்ன அவசரமா இருந்தாலும் இவ்வளவு வேகமா போக கூடாது. சரிங்க சார். பார்த்து கூட்டிட்டு போ. ஓகேங்க சார். ரொம்ப நன்றி சார். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ. யோ, சார், நீங்க தானே செல்வம்? ஆமா, நீங்க? நான் சந்திரமோகன் சார், டிரைவர் சார். ஓஹோ. சார் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணேன் சார், நீங்க எடுக்கவே இல்லை சார். அப்படியா? போன் எதுவும் வரலையாப்பா? ஓ, மன்னிக்கணும், சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன், அதுதான். பரவாயில்ல சார், கார்ல ஏறுங்க. இல்ல, நீங்க போங்க, நாங்க ஆட்டோலயே வந்துக்கிறோம். ஏங்க, ஒரு பெரிய மனுஷன் நமக்கா கார் அனுப்பியிருக்காரு, அதுல போகாம ஆட்டோல பண்ணா நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? ஆமா சார், உங்களை கையோட கூட்டிட்டு வரலன்னா சார் பயங்கரமா திட்டுவார் சார். அது ஏங்க, முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி இருக்கு, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, வாங்க. ஓகே சார், வாங்க சார். ஏறுங்க. அங்க பாரு, உன் அத்தையும் மாமாவும் எங்க கார்ல ஏறி போயிட்டாங்க. போலீஸ் சரி, பிடிக்கலன்னா அப்ப வந்து சீக்கிரம் போ. நிறுத்திக்கலாம். போ. இப்படி ஒரு காரை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? எருமாட்டுக்கு சந்தனம் பூசினா மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேசாம வரியா? நான் எதுக்கும் ஆசைப்பட்ட கூடாதே.
ஏய்